வழிவிட்டு வாழ்த்துக்களை கூறிய எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இன்றைய தினம் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக இருந்த நமது விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவருடன் சேர்த்து 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி நமது விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வழிவிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுக திமுக கூட்டணி என்பது அமைய போகிறது. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பூராம் புதுச்சேரி விடுதியிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இல்லை மறுபடியும் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி தகவல் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருந்தது. திமுக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கட்டுப்பட்டாக வேண்டும் என தகவல்களும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்துக்கும் வழிவிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் நமது தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தளத்திலே பதிவிட்டிருக்கிறார். அவர் சட்டப்பேரவை தேர்தலில் பல கட்சிகள் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார். அதிமுக ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தி வருவதாக பல யூகங்கள் என்பது நேற்று தினம் வரைக்கும் வெளியாகி கொண்டது. ஆனால் இன்றைய தினம் தரப்பு பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் முதலமைச்சராகவும் பதவியேற்று விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் விஜய்க்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் கூறியிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்திற்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திலே தமிழக வெற்றி கழகம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ திமுக அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தாமல், அதாவது திமுக அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை தமிழக மக்களுக்கு நிறுத்தாமல் அனைத்தையும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே விஜய் கவனமாக இருக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருந்தது. அதாவது அதிமுக கண்டிப்பாக எப்படியும் வெற்றி வகை சூட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் வெளியாகி கொண்டது. ஆனால் இறுதி நேரத்திலே தமிழக மக்களுடைய வாக்கு என்பது, அதாவது மாற்றம் என்பது, அவங்களுடைய எண்ணங்கள் என்பது வேற மாதிரியாக இருந்தது. அதனால் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து விட்டது. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து விட்டது அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை நாம் குறை சொல்வது எந்த விதமான நியாயமும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகிறது, தமிழக மக்களுக்கு நமது அண்ணன் விஜய் அவர்களின் மூலமாக என்னென்ன நன்மைகள் செய்யப்பட இருக்கிறது, இதில் என்னென்ன பிரச்சனை வர இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுக அடுத்து என்ன செய்ய போகிறது? தமிழகத்திலே எதிர்க்கட்சியாக அதிமுக கிடையாது. அடுத்த கட்டமாக எதிர்க்கட்சியாக திமுக தான் இருந்து கொண்டிருக்கிறது. திமுக செய்யக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகளை விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்துதான் அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளுடைய ஆட்சி என்பது இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.